அவரு ஊருக்கு கிளம்புறதுனால கொஞ்சம் மசாலா ஐட்டம் எல்லாம் அரைச்சு குடுக்கலான்னு 2 நாளைக்கு முன்னாடியே மசாலா அரைக்கிறதுக்கு எல்லா தேவையான பொருளையும் நல்லா காய வச்சு எடுத்துட்டேங்க. மெயினா வந்து அவருக்கு இட்லி பொடி, இந்த மாரி மல்லித்தூள் இதெல்லாம் தேவைப்படுங்களா, ஸோ அதெல்லாம் வீட்லயே நான் ரெடி பண்ணிட்டேன். இட்லி பொடி அரைக்கிறதுக்கு 1/2 கப் உளுந்து, கடலைப்பருப்பு 2யுமே கருகாம வறுத்து எடுத்துட்டு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளையும் வறுத்து எடுத்துட்டு, காரத்துக்கு தேவையான மிளகாய், கருவேப்பில, அதுக்கப்புறமா கடைசியா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நைஸா அரைக்காம கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பொடி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மல்லித்தூள். நீங்க மல்லித்தூள் ரெடி பண்ணும்போது மல்லியும், மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அரைச்சு பாருங்க. வண்டு விழுகாம இருக்கும். அப்புறம் அம்மா வந்து வீட்லயே குழம்பு மிளகாத்தூள் அரைச்சு குடுத்துட்டாங்க. சோ எல்லாத்தையும் அரைச்சு ஓரளவுக்கு ஆற விட்டுட்டு நாங்க 2 பேருமே வந்து கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. எப்பவுமே வந்து நாங்க ஃப்ளைட் டிராவல் பண்ணும்போது ஆஞ்சநேயர் சாமிக்கு கும்பிட்டு அவருக்கு மாலை சாத்திட்டு தான் நாங்க கிளம்புவோங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ள மசாலா எல்லாம் ஆறிருச்சுங்க. சோ நல்லா ஜிப்லாக்ல போட்டு 2 ரேப் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு ஒரு வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.